நம்ம வந்து ஹைதராபாத் தம் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு மசாலா எடுத்து வச்சுருக்கேன். அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பிரியாணி ரெடி பண்ண போகிறோம். நான் வந்து மல்லி 15 கிராம் எடுத்திருக்கேன், மிளகு 10 கிராம், சீரகம் 10 கிராம், ஏலக்காய் 3 கிராம், கிராம்பு 3 கிராம், பட்டை 3 கிராம், கசூரி மெத்தி எடுத்திருக்கேன் 1 ஸ்பூன் அளவுக்கு கசூரி மெத்தி. அது கிராம்பில் போல் ஸ்பூனில் எடுத்து சேர்த்துக்கிட்டேன். அடுத்ததாக காஷ்மீரி மிளகாய் வந்து நான் ஒரு 5 போல் எடுத்திருக்கேன். அப்புறம் பிரிஞ்சி இலை பார்த்திங்கன்னா ஒரு 3 எடுத்திருக்கேன். இதெல்லாம் இப்போ வறுத்து நம்ம பவுட்ரு பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு வறுத்துக்கலாம். அவ்வளோதான். நல்ல கருக விடாமல் பக்குவமாக இது போல் வறுத்து எடுத்துக்கணும். சூடாக இருக்க ஆறட்டும், அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். 3 பெரிய வெங்காயத்தை இது போல் நல்லா நீல வாக்கில் மெலிசாக வெட்டி எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காய விட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போடணும். நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டிங்கன்னா நல்லா மொறுமொறுப்பு சீக்கிரம் கலர் மாதிரி சீக்கிரம் வறுபடும். அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா ஆறிடுச்சு, நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் பவுட்ரு பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து அரைச்சிடலாம். நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு பாருங்கள். நம்ம எப்போயுமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் ஆற வச்சு தான் எடுக்கணும். இது வந்து நம்ம பிரியாணிக்கு இது எல்லாத்தையுமே சேர்த்துக்க மாட்டோம், கம்மியாக தான் சேர்த்துப்போம். அதனால் இதை எடுத்து வச்சு ஒரு 2-3 தடவைக்கு நல்லா பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அதனால் ஆற வச்சு ஒரு பாட்டிலில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கலர் மாறி வரணும், ரொம்பையும் கருக விட்டுறக்கூடாது. எடுக்க எடுக்க கலர் வந்து சரியாயிரும். அதனால் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதை எடுத்து ஒரு வடிகட்டியில் போட்டுடலாம். பாருங்கள், கலர் சூப்பராக இருக்குல்ல. இப்போ நம்ம எடுத்து போடுறப்ப வந்து கொஞ்சம் வதன்னு தான் இருக்கும். ஆறுச்சுன்னா சூப்பராக மொறுன்னு இருக்கும். நம்ம வெறும் வாயிலேயே ஸ்நாக் மாதிரி கூட சாப்பிட்லாம், அவ்வளோ ருசியாக இருக்கும். வெங்காயமும் ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி மசாலா ஒரு பக்கம் ரெடி, வெங்காயமும் ரெடி. 3/4 கிலோ மட்டன் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 2.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து புதினாவும் மல்லித்தலையும் ஒரு கைவளவு. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம். நம்ம வறுத்தெடுத்த வெங்காயத்தை இது போல் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரியாணி மசாலா சேர்த்துடலாம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அடுத்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் வறுத்தெடுத்தோலையே அந்த எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். ஹைதராபாத் தம் பிரியாணிக்கு வந்து தக்காளி எதுவும் சேர்த்துக்கக்கூடாது. அதனால அதுக்கு தேவையான லெமன் தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு நான் வந்து 1 லெமன் எடுத்திருக்கேன். இப்போ புளிஞ்சிடலாம். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா மசால் தடவி வச்சாச்சு. 1 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஊறியே ஆகணும். அதனால் 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எவ்வளோ நேரம் வேணாலும் உங்கள் ஊற வைக்கணும்னாலும் அது உங்கள் விருப்பம். ஆனால் மினிமம் 1 மணி நேரமாவது ஊற வைங்க. இப்போ ஊறட்டும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். 3/4 கிலோ மட்டனுக்கு 3/4 கிலோ பாசுமதி அரிசி ஊற வச்சிடலாம். 1 மணி நேரம் கிட்ட பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் இங்கே பாருங்கள், 1/4 டம்ளருக்கும் கம்மியாக தான் தண்ணி இருக்குது. அதை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கணும். தண்ணி நம்ம ஊற்றினாலும் தண்ணி வந்து வெளியில் தெரியக்கூடாது, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ குக்கர் மூடி போட்டு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா தாராளமாகவே ஊற்றிருக்கேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் ஒரு 1/2 மணி நேரமாக ஊற வச்சோம் இல்லையா, அந்த அரிசியை சேர்த்துடலாம். அரிசி போட்டதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், இது போல் 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக புதினாவும் மல்லித்தலை சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிடலாம். அரிசி வேகிறதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா அரைச்சோலே அதையும் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் போடுங்க போதும், அளவுக்கு அதிகமாக வேண்டாம். கிளறி விட்டுரும். அவ்வளோதான். நல்லா கொதித்து
ஒரு அரை பக்குவத்துக்கு வேகட்டும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு பார்த்தீங்களா? வெந்துருச்சு. இப்போ இதை கொஞ்சமாக நம்ம தனியாக எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் லேயராக போடணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிடலாம். ரெண்டு லேயர் போட்டுக்கிறோம், அதுக்கு மேலேலாம் வேணாம். ஏன்னா நம்ம கம்மியாக தானே செய்கிறோம், அதனால் 2 லேயர் போதும். அவ்வளோதான் இருக்கட்டும். அரிசி இப்போ நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்து போட்டுடலாம். ஒரு அரை பக்குவத்துக்கு தான் வேக வைக்கிறேன். இதை தண்ணியை வடிச்சிட்டு அதில் சேர்த்துருவோம். தண்ணி பார்த்துட்டு கம்மி இது வடிச்சிட்டு சேருங்க. இதுக்கு மேலே நம்ம வறுத்த வெங்காயத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தூவிக்கணும். புதினாவும் மல்லித்தலையும் அப்படியே தூவிடலாம். இதுக்கு மேலே ஒரு லேயர் மறுபடியும் அரிசி போடுவோம். அவ்வளோதான், அரிசி எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். மேலே கொஞ்சம் அப்படியே புதினா மல்லித்தலையும் அப்படியே கொஞ்சமாக அப்படியே சேர்த்துட்டு, இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் வெங்காயம்லாம் வறுத்தெடுத்தோம்னா அந்த எண்ணெய் இது கூட அப்படியே மேலே ஆப்பில் சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். தோசைக்கல்லுக்கு மேலே குக்கர் எடுத்து வச்சாச்சு. நம்ம தனியாக தட்டு வச்சு இதெல்லாம் போட தேவையில்லை. குக்கர் மூடி இருக்கிறதுனால ஸ்டீமெல்லாம் வெளியிலேயே வராது. அதனால் இப்படியே வச்சு நல்லா ஹை ஃப்ளேம் ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். எடுத்து கிளறியெல்லாம் விட வேணாம், நம்ம அப்படியே பிளேட்டில் போட்டு அப்படியே சாப்பிட்றது தான். அருமையான ஒரு தம் பிரியாணி. நான் குக்கர்லேயே மசாலாலாம் தடவி வச்சனால அதிலே செஞ்சு முடிச்சிட்டேன். தனித்தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சு மறுபடியும் அதில் வேக வச்சு இதெல்லாம் செய்ய வேணாம்னு சொல்லிட்டு குக்கர்லேயே மசாலா தடவி அதிலே ஊற வச்சு அதிலே கிரேவி பண்ணி அதுலேயும் ரைஸும் போட்டு தம் போட்டு எடுத்தாச்சு. அவ்வளோதான், அருமையான பக்குவத்தில் வந்திருக்கு பாருங்கள். நம்ம அரிசி வேக வைக்கிற பக்குவம் தான் நமக்கு குலையாமல் நல்லா அடி பிடிக்காமல் வரும். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 6 போல் கிராம்பு, 6 ஏலக்காய், 6 துண்டு பட்டை இந்த மாதிரி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு 2 பிரிஞ்சி இலை. அடுத்ததாக ஒரு 3 போல் பெரிய வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கினதுக்கப்புறமா நான் இதில் ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துடலாம். போட்டு இதை நல்லா வதக்கிடுவோம். இது போல் நான் ஒரு 7-8 மிளகாயை ஒரு சுடுதண்ணியில் அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை அரைச்சிடலாம். ஆம்பூர் பிரியாணிக்கு இந்த மாதிரி மிளகாயை அரைச்சி போடுறது தான் ஸ்பெஷல், அதனால் நம்ம அரைச்சே சேர்த்துக்கலாம். இது கூட தண்ணி. இப்போ இதை அரைச்சி பேஸ்ட் பண்ணிடலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம மிளகாய் அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். நல்லா இந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சிங்கன்னா நல்லா வலுவலுன்னு அரைஞ்சிரும். இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம். தயிர் சேர்த்துட்டு 3/4 கிலோ சிக்கன், தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுவோம். சிக்கன்லாம் போட்டதுக்கப்புறமா புதினாயும் மல்லித்தலையும் கொஞ்சம் சேர்த்துடலாம். நம்ம ரெண்டுமே சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்ருவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட பாருங்கள் நல்லா வெந்து நல்லா தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வெளியே எண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பில் தான் அரிசி எடுத்தேன், அதில் தான் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 இந்த மாதிரி 1.5. இந்த கப்பில் 1 கப் அரிசி 700 கிராம் இருந்தது. 700 கிராமுக்கு 3/4 கிலோ சிக்கன் போட்டு 1.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். கொதித்து வரட்டும், அரிசி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள்.
இந்த டைமில் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். அடுத்து ஒரு லெமன் புழிஞ்சிடலாம். அடுத்து நம்ம ஊற வச்ச அரிசி சேர்த்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஊற வச்சுருக்கேன். அடுத்து தேவையான உப்பு சேர்ந்து நல்லா கலந்து விடுவோம். தண்ணி அந்த ரைஸோடு சேர்த்து கரெக்டான லெவலுக்கு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து தம் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி வற்றிருச்சு, நல்லா கரெக்டான லெவலில் இருக்குது பார்த்திங்களா. இப்போ வந்து நம்ம தம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே தூக்கி வச்சிடலாம். தோசைக்கல் வச்சதுக்கப்புறமும் அடுப்பு வந்து சிம்மில் இருக்கக்கூடாது, ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். அது சூடாகணும் இல்லையா, அது வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா ஃபுல் சிம்மில் வச்சு விட்றலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து அவ்வளோதான். இந்த நல்லா இது போல் அடியில் இருக்க அரிசியெல்லாம் இந்த மாதிரி மேலே எடுத்து விட்டுட்டு இப்போ தம் போட்டுடலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு வாழை இலை வச்சு மூடிடுவோம். இந்த மாதிரி வாழை இலை வச்சுட்டு நான் வந்து இது போல் இடிக்கல் எடுத்து வச்சுருக்கேன். இது ஏன்னா நம்ம இந்த வாழை இலையெல்லாம் வச்சுருக்கோம், கொஞ்சம் லேசாக தூக்குன மாதிரி இருக்குன்றதுக்காக இப்படி வெயிட்டு நல்லா அமுத்தி வச்சுருக்கேன். எதுவுமே பண்ணோன்னா 15 நிமிஷத்துக்கு ஃபுல் சிம்மில், எந்த அளவுக்கு உங்ககிட்ட சிம் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம், அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ டைம் வந்து 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணவே வாழை இலையோடு சேர்ந்து அந்த பிரியாணியோட மனம் வருது. சூப்பராக மணக்கு. உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அருமையாக பிரியாணி வந்து நல்லா வெந்திருக்கு. குட்டி பாத்திரம் அப்படிங்கிறனால மேலே வரைக்கும் வந்திருக்கு. இதே நம்ம பெரிய பாத்திரத்தில் செஞ்சிருந்தோம்னா பாதியிலே நின்றுருக்கும். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் வந்து இது ரொம்ப பழைய அரிசி அப்படிங்கிறதுனால நான் 1க்கு 1.5 ஊற்றினேன் தண்ணி. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த அரிசி நான் செஞ்சப்போ வந்து 1க்கு 1 ஊற்றினப்போ அந்த அளவுக்கு வேகலை. அதனால நான் வந்து 1க்கு 1.5 ஊற்றினேன். கரெக்டாக வெந்திருக்கு. நீங்கள் நினைப்பீங்க ஒவ்வொரு பிரியாணிக்கு வந்து ஒவ்வொரு அளவு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. நான் ஒரு பிரியாணி அரிசியை ஒரு டைம் வீட்டில் செஞ்சு பார்க்குறப்போ அந்த அரிசியோட தண்ணியோட அளவு எந்த இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் நான் இது வந்து வீடியோவில் வந்து அந்த அளவு சொல்லுவேன். இப்போ வந்து இந்த அரிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு படிக்கு 1.5 படி தண்ணி வந்து கரெக்டாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி செஞ்சப்போ. அதே அளவு தான் இப்போயும் சேர்த்துருக்கேன். சூப்பரான ஒரு ஆம்பூர் பிரியாணி ரெடி ஆயிருக்கு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுக்கு சைடிஸ் உங்களுக்கு என்ன சில்லியோ இல்லை சிக்கன் கறி என்ன வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக இதே போல் ஆம்பூர் ஸ்டைலில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 1/2 கிலோ சிக்கன் கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் 1/2 கிலோ பாசுமதி அரிசியும் ஊற வச்சுருக்கேன். ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஊற வச்சுக்கோங்க, அதுவே போதும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரைஸை வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு அகலமான பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா ரைஸ் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி கொதிக்கட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம எப்பயுமே ஃப்ரைட் ரைஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்ப்போம் இல்லையா, அது போல். ஏன்னா அரிசி ஒட்டாமல் வர்றதுக்காக 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் புதினா, தேவையான அளவுக்கு உப்பு. இதில் ஊற வச்ச அரிசி சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அரிசி நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வடிச்சுக்கலாம். வேக வச்சு இப்போ ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. அதே சமயம் அரிசியும் உடையாமல் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதே போல் குழைய விட்டுறாமல் வேக வச்சுக்கணும். ஒரு 3/4 பக்குவத்துக்கு இருக்கிற அளவுக்கு நீங்கள் வேக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இதை இறக்கிட்டு இந்த தண்ணியை வடித்து எடுத்துடலாம். பாருங்கள், தண்ணியை வடித்தாச்சு. இப்போ சிக்கனை தாளித்து விட்டுறலாம். ஒரு அகலமான பாத்திரம் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதில் குக்கர் கூட வச்சுக்கலாம். நல்லா அடிகனமான ஒரு பாத்திரமாக வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம தம் வச்சு வேக வைக்க போகிறோம். அதனால் அடிகனமாக இருந்தால் நல்லது. இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் காஞ்சதுமே 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறி வரட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் பாருங்கள், இந்தளவு நல்ல பொன்னிறமாக வதங்கிருச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம்.
இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இதில் சிக்கன் சேர்த்துடலாம். 1/2 கிலோ சிக்கன் இது. சிக்கன் கூடவே ஒரு பெரிய உருளைக்கிழங்க இது போல் பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு, உருளைக்கிழங்கும் சிக்கனும் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு உருளைக்கிழங்கையும் சிக்கனையும் இது போல் வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு போட்டு வதக்குங்க, அப்போ தான் சிக்கனில் நல்லா உப்பு பிடிக்கும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நீங்கள் இதையும் கலந்துடலாம். நல்லா இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் இதில் தயிர் சேர்த்துக்கலாம். நான் வந்து 100 கிராம் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு அதையும் வதக்கிடலாம். தயிரை போட்டு லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 லெமனை புழிஞ்சுக்கோங்க. ஒரு 1/4 வாசி லெமன் போதும். ஏன்னா நம்ம 1/2 கிலோ அரிசி 1/2 கிலோ சிக்கன் தானே, அதனால் ஒரு 1/4 வாசி போதும். இதில் தக்காளி எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல, அதனால் லெமன் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் புளிப்புக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் கண்டிப்பாக அந்த பிரியாணிக்கு வந்து நீங்கள் வந்து தக்காளி சேர்க்கவே கூடாது. அடுத்து 6 பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். ஏன் லாஸ்ட்டில் சேர்க்குறீங்கன்னா பச்சை மிளகாயோட கலர் வந்து மாறாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் லாஸ்ட்டில் சேர்த்துக்கிறேன். அப்படி இருந்தும் நல்லா வெந்துடும். இதையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். காரத்துக்கு நம்ம இந்த பச்சை மிளகாயோட காரம் மட்டும்தான். நீங்கள் வந்து பச்சை மிளகாயை வந்து இன்னும் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம ரைஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லித்தலை. அடுப்பு வந்து இப்போ சிம்மில் தான் இருக்குது. நம்ம சிக்கனில் முன்னாடியே உப்பு போட்டு தான் வதக்கி விட்டுருக்கோம். அதனால் திரும்ப உப்பு போட தேவையில்லை. அதே போல் நம்ம வேக வச்ச ரைஸ்லேயும் உப்பு போட்டிருக்கோம். அதனால உப்பு வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை. இதுக்கு மேலே நம்ம வந்து ரைஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த படியில் ஒரு படி அரிசி நம்ம சேர்த்துக்கிட்டோம் இல்லையா, அதில் 1/2 படி தேங்காய் பால். உங்களுக்கு தண்ணியோடு இருக்கிற தேங்காய் பாலாக இருந்தாலும் சரி, கெட்டி தேங்காய் பாலாக இருந்தாலும் சரி, அது உங்கள் விருப்பம். அதை இப்படி மேலே ஊற்றி விட்டுருங்க. அவ்வளோதான், ஊற்றியாச்சு. இப்போ வந்து சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வந்து இந்த மாதிரி அமுத்தி விடுங்க. அந்த தேங்காய் பால் வந்து அடியில் சிக்கனில் போய் கரெக்டாக அந்த சிக்கன் வந்து வேகிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் தான் நான் வச்சுருக்கேன். மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். சிக்கனை வந்து எப்படியோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் கிட்ட நம்ம வதக்கிறப்பவே வேக வச்சாச்சு. அதிகமாகவே வெந்திருக்கும் சிக்கன். எக்ஸ்ட்ராவெலாம் வேகிறதுக்கு எதுவும் இருக்காது. இருந்தாலும் நம்ம ரைஸ் எல்லாம் போட்டு அந்த மசாலாவோட சேர்ந்து வேகணும் அப்படின்றதுக்காக தான் அந்த 1/2 கப் தேங்காய் பால். உங்களுக்கு தேங்காய் பால் வேணாம் அப்படின்னா நீங்கள் சும்மா அந்த ரைஸ் வேக வச்ச தண்ணியை கூட 1/2 கப் அதில் நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ இது வந்து அந்த தேங்காய் பால் வத்துறதுக்காக ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ சிம்மில் வச்சுருக்கேன். 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம். நான் வந்து 10 நிமிஷம் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நான் 15 நிமிஷம் கிட்ட வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம எடுத்து பார்க்குறப்ப என்னாச்சுன்னா தண்ணி கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அடியில். அதனால ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கிட்டேன். இப்போ எடுத்து பார்ப்போம். அடுப்பை இன்னுமே நான் ஆஃப் பண்ணிக்கல. ஏன்னா உள்ளே இன்னும் தண்ணியாக இருந்ததுன்னா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான். இப்போ கிளறி பார்க்குறேன். சூப்பர், தண்ணி எதுவுமே இல்லை. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். நல்லா வத்திருக்கு. நல்லாவே தண்ணியும் வத்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு இந்த பிரியாணியை அப்படியே எல்லா மசாலாவோட சேர்த்து கலந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் கலந்துக்கலாம். இல்லை இப்படியே ஒயிட்டும் இப்படியே வெள்ளை கலரும் கொஞ்சம் மசாலாவும் இருக்கிறதே நல்லாயிருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்படியே பரிமாறிக்கலாம். இந்த மாதிரி போட்டு பரிமாறி இதோட சேர்த்து நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்றப்போ உங்களுக்கு ருசி வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து ரைஸை வந்து கலந்து விட போகிறதில்ல, இப்படியே எடுத்து தான் பரிமாறிக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். மறுபடியும் என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் மூடி வச்சுருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து பரிமாறிக்கலாம். இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறமா மூடி வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பரிமாறிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான செஞ்ச ஒரு பிரியாணி இது செய்ய தெரியாதவங்க கூட செய்யலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியானது. நம்ம பிரியாணி மசாலா போட்டதுக்கு பதில் நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். அதுவே உங்களுக்கு போதும். ரொம்ப மிளகாத்தூள், மல்லித்தூள், காரம் எதுவுமே இல்லை. ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் செஞ்சுருக்கோம். உருளைக்கிழங்கும் சிக்கனும் போட்டு இதே போல் ஒரு பிரியாணி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
நம்ம பிரியாணிக்கு என்னெல்லாம் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன், 3/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, மிளகு 3/4 ஸ்பூன், அதுக்கப்புறமா பட்டை வந்து ஒரு 10 சைஸ், இந்த மாதிரி சைஸில் ஒரு 10 பட்டை எடுத்திருக்கேன், கிராம்பு 10, ஏலக்காய் 10, ஒரு அன்னாச்சிப்பூ வந்து ஒரு 3 எடுத்திருக்கேன், அப்புறம் 1 ஸ்பூன் கசகசா, ஒரு 10 போல் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஒரு 2 பிரிஞ்சி இலை. தலப்பாக்கட்டி பிரியாணியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா யாரும் மசால் வந்து தனியாக அரைச்சி தான் போடுவாங்க, நம்ம தாளிக்கிறதுக்கெலாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் நம்ம இப்படி அரைச்சி தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ இதை பவுடர் பண்ணிடலாம். பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம இதில் புதினா மல்லித்தலையெல்லாம் அரைச்சிக்கலாம். நான் வந்து ரெண்டுமே சேர்த்து இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். புதினா மல்லித்தலை ரெண்டும் ஒரு கைப்பிடி அளவுக்கு. நம்ம காரத்தை பொறுத்து பச்சை மிளகாய் நான் வந்து 4லேருந்து ஒரு 5 சேர்த்துக்கிறேன். உங்கள் காரம் எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, சும்மா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். புதினா மல்லித்தலையும் அரைச்சாச்சு. பிரியாணிக்கு நான் வந்து ஒரு பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன். இது வந்து நான்ஸ்டிக் பாத்திரம் தான். அதில் எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 150 மில்லி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது வந்து 1/4 கிலோ வெங்காயம். வெங்காயம் தனியமாக எடுத்திங்கன்னா ஒரு 3 பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இதில் நம்ம வந்து புதினா மல்லித்தலையும் அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். புதினா மல்லித்தலை பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து 1 கிலோவுக்கு எப்பயுமே ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்ப்போம். சேர்த்துடலாம். 3, 4, 5. இதையும் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம பிரியாணிக்கு பவுட்ரு பண்ணோம் இல்லையா, அதை அப்படியே சேர்த்துலாம். நம்ம 1 கிலோவுக்கு தகுந்த அளவுக்கு தான் எடுத்தோம். அதை அப்படியே சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம். பிரியாணி மசாலா போட்டதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருவோம். அடுத்து 2 தக்காளி, தக்காளி போட்டதுக்கப்புறமா நான் சிக்கன் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1 கிலோ அரிசி, 1.5 கிலோ சிக்கன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம். சிக்கன் வேகிறதுக்காக உப்பு. அடுத்து ஒரு லெமன் சாறு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா கலந்துருவோம். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அரிசி போட்டுடலாம். 1 கிலோ சீரக சம்பா அரிசி ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கணும். 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கன் தான் போடுவாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் பீஸ் அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் 1.5 போட்டிருக்கேன். எது போட்டாலுமே நம்ம ரைஸ் எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த 1 கிலோ அளவுக்கு மசாலா சேர்த்துக்கிட்டால் போதும். அதே போல் 1.5 கிலோ அரிசி 1.5 கிலோ சிக்கன் போட்டிங்கன்னா கொஞ்சம் மசாலா அளவு வந்து சும்மா ஒரு 2 பட்டை 2 கிராம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். பெருசாலாம் வித்தியாசம் தெரியாது. இப்போ இதை கலந்துருவோம். மசாலா அரிசி போட்டு வதக்கியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துருவோம். 1 கிலோ அரிசி இதில் ஒரு படி, இதில் ஒரு கிண்ணம் இருக்கும், அதுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கிண்ணம் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சிக்கன் வேக வைக்கிறப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம், இப்போ கொஞ்சம் உப்பு. இப்போ மூடி வைப்போம். நல்லா ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். தோசைக்கல் சூடாகிற வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சிம் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. இப்போயே நம்ம வந்து தம் வச்சுக்கிறோம். நல்லா ஒரு தடவை அது தண்ணி வற்றினதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கழித்து இப்படி எடுத்து கிளறி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு வாழை இலை போட்டுடலாம் மேலே. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து நல்லா ஃபுல் சிம்மில் வச்சிடணும். வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் வேக விட்டுருலாம். அரிசி ரொம்ப நல்லா வெந்திருக்கு. அப்படியே மூடி வச்சு விட்ருவோம், இறக்க வேணாம். அடுப்பை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த இலையெல்லாம் போட்டு மூடி வச்சு அப்படியே வச்சுட்டோம்னா நம்ம சாப்பிட்றப்ப எடுத்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி செஞ்சு முடிச்சாச்சு.
பிரியாணி பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே பார்த்தீங்கன்னா 10 கிராம்பு, 10 ஏலக்காய், 10 துண்டு பட்டை, ஒரு 3 அன்னாச்சிப்பூ, 3 பிரிஞ்சி இலை சேர்த்துடலாம். பட்டை கிராம் நல்லா பொரிஞ்சதுமே 300 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் நல்லா வதக்கிடுவோம். நம்ம நார்மலாக எப்போயும் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை நான் வந்து நல்லா பொன்னிறமாக வறுக்கிற மாதிரி வதக்குவேன். ஆனால் இந்த பிரியாணிக்கு வந்து நம்ம ரொம்ப வதக்கலை, கம்மியாக தான் வதக்கியிருக்கேன். அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 2 3 4 5 ஸ்பூன் அளவுக்கு போட்டதுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுவோம். இதையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு. அடுத்ததான் 3 தக்காளி, இது போல் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் மல்லித்தலையும் சேர்த்துடலாம். புதினா மல்லித்தலை சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா மிளகாத்தூள் சேர்த்துருவோம். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள். காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகம் பிடிக்கும்னா மிளகாத்தூள் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. காரமே பிடிக்காது அப்படின்னா மிளகாத்தூள் சேர்க்கவே தேவையில்லை. 1 ஸ்பூன் மல்லித்தூள். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா. அடுத்து 1.5 கிலோ சிக்கன் பீஸ். சிக்கன் வதங்கிறதுக்காக தேவையான உப்பு. அதிகம் வேணால் சிக்கன் வதங்கிறதுக்காக மட்டும் உப்பு சேர்த்துட்டு அது கூடவே தயிர் சேர்த்துடலாம். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருவோம். 3 4 5. இதை வதக்குவோம். நல்லா சிக்கன் வந்து நல்லா வதங்கணும். சிக்கன் போட்டு பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் முன்னாடியே சொன்னதான், உங்கள் காரம் எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு லெமன் புழிஞ்சிடலாம். எல்லாம் கலந்தாச்சு. இந்த டைமில் தண்ணி சேர்த்துருவோம். இதில் தான் அரிசி அளந்து எடுத்திருக்கேன், அதுலேயே தண்ணி சேர்த்துக்கிறேன். 1க்கு 1.5 தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரிசி போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் சிக்கனுக்கு போட்டிருக்க உப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கலாம். உப்பு வந்து பத்தலை, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துருவோம். தேவையான உப்பு. அடுத்ததாக அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். கரெக்டாக 1 கிலோ அரிசி. நம்ம எப்பயுமே அந்த தண்ணி அளந்து ஊற்றணும் இல்லையா, அதில் வந்து 1 கிண்ணத்துக்கு இருக்கும். போட்டுட்டு லைட்டாக கிளறி விடுவோம். கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம தம் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி வற்றினதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக சும்மா கரண்டியை வச்சு லைட்டாக அந்த மாதிரி கிளறி விட்டுட்டு ஃபுல்லாக வந்து கரண்டியை வச்சு கிளறாமல் இது போல் கடைசியில் கொஞ்சம் புதினா மல்லித்தலை தூவிடலாம். ரொம்ப போட்டு அமுத்தெல்லாம் வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். நம்ம எதுவுமே பண்ண வேணாம், முன்னாடியே கிளறி விட்டுட்டேன். தோசைக்கல் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம பிரியாணி தூக்கி மேலே வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து தோசைக்கல் சூடாகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபுல் சிம்மில் வச்சிடணும். ஃபுல் சிம்மில் வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே ஏதாவது ஒரு வெயிட் தூக்கி வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷத்தில் இப்படியே தம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். 20 நிமிஷத்துக்கிட்ட தம் வச்சுருந்தோம். பாருங்கள், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து எடுக்க வேணாம், ஏன்னா எடுத்தோன்னா ரொம்ப உடஞ்சி போயிடும். அடுப்பை மட்டும் இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். நல்லா ஃபுல் சிம் வச்சு 20 நிமிஷம் விட்டுருந்தேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இதை அப்படியே விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பரிமாறிக்கலாம். மட்டன் 1.5 கிலோ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து அளவுக்கு அதிகமாக சேர்க்க வேணாம், கம்மியாக சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துடலாம். மட்டன் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டு அதை கலந்து விட்டுறலாம். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். மட்டன் வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. நல்லா கொலைய விடாமல் இது போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து பிரியாணி தாளித்து விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பிரியாணி பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு 400 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு 7 போல் கிராம்பு, 7 ஏலக்காய், அதே போல் 7 துண்டு பட்டை எடுத்திருக்கேன். இப்போ இதை எண்ணெயில் சேர்த்துடலாம். அடுத்ததாக கல்பாசி, கொஞ்சமாக பிரிஞ்சி இலை, அடுத்ததாக 750 கிராம் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பச்சை மிளகாய் நம்ம காரத்தை பொறுத்து சேர்த்துட்டு அதையும் நல்லா பொன்னிறமாக வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து வதங்குறதுக்குள்ளே நம்ம வந்து பிரியாணி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில்
1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 6 பட்டை, 6 கிராம்பு, 6 ஏலக்காய், ஒரு 10 போல் முந்திரி பருப்பு. இதை வந்து நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததாக வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லித்தலை சேர்த்துடலாம். அதையும் வதங்கினதுக்கப்புறமா அடுத்ததாக இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பிரியாணி மசாலா, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். அடுத்து மிளகாத்தூள் 1, 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். காரம் வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துலாம். 1.5 கிலோ நம்ம வந்து 1.5 கிலோ மட்டன், 1.5 கிலோ அரிசி சேர்க்க போகிறதுனால நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 7 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்குறது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோ நம்ம முன்னாடியே போட்டிருக்கோம், வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு. அடுத்து 200 கிராம் தயிர் சேர்த்துடலாம். தயிர் சேர்த்துட்டு இப்போ இதை வதக்கிடலாம். அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா மட்டன், அதை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துடலாம். நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் இப்போ வதக்கிறப்ப வந்து உப்பு சேர்க்க தேவையில்லை. அப்படியே ஒரு 10 நிமிஷம் கிட்ட வதக்கலாம். அதுக்கு முன்னாடி தக்காளி வந்து ஒரு 250 கிராம் சேர்த்துட்டு மட்டனையும் தக்காளியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ தக்காளியும் பார்த்திங்கன்னா அந்த மட்டன் கூட சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நான் வந்து ஒரு லெமனை புழிஞ்சு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். லெமன் போட்டதுக்கப்புறம் லைட்டாக ஒரு தடவை கிளறி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துடலாம். நான் வந்து 1.5 கிலோ சீரக சம்பா அரிசி ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன். அதையே தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். அரிசி போட்டதுக்கப்புறம் அந்த மசாலா கூட நல்லா அரிசியை வந்து கலந்து விட்டுறணும். இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துடலாம். இப்போ நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியை இந்த கிண்ணத்தில் 1 கிண்ணம் தண்ணி இருந்தது, அதை சேர்த்துடலாம். மட்டன் தண்ணி 1 கிண்ணம் ஊற்றியாச்சு. அடுத்து ஒரு அரை கிண்ணம் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். கரெக்டாக 1.5 கிண்ணம் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 1.5 கிலோ அரிசி வந்து இந்த கிண்ணத்தில் 1.5 கிண்ணமாக நான் அளந்து எடுத்துக்கிட்டேன். அதில் தான் நம்ம வந்து கரெக்டாக 1.5 கிண்ணம் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம மட்டன் வேக வைக்கிறப்போ உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அந்த தண்ணியில் உப்பு இருக்கும், அதனால் உப்பு வந்து கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கணும். உப்பு போட்டு நல்லா கிளறியாச்சு. அடுப்பை வந்து இந்த டைமில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி விட்டுறணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கிளறி விட்டுட்டு இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா தண்ணி வற்றிரும். அதுக்கப்புறமா நம்ம தம் போட்டுக்கலாம். நம்ம வந்து அரிசி வேகிறது பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியிலே வேக வைக்கக்கூடாது, நம்ம தம் வச்சு வேக வைக்கிறதுல தான் பிரியாணி வந்து நல்லா வேகும், டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தம் வைக்கிறதுக்காக ஒரு தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே நம்ம பிரியாணி எடுத்து வச்சிடலாம். நம்ம பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சாச்சு. இப்போ வாழை இலை போட்டு மூடிக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு தம்மில் வச்சிடலாம். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி பிரியாணி ஓரளவுக்கு 3/4 பக்குவத்துக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி தான் வெந்திருக்கணும். நம்ம அரிசி வந்து ரொம்ப குலைவாக நல்லா நம்ம எப்பயுமே சாதம் சாப்பிட்றோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம வேக வச்சோம்னா அந்த பிரியாணியோட டேஸ்ட் நல்லாவே இருக்காது. இந்த மாதிரி நல்லா உதிரியாக கொஞ்சம் அந்த பக்குவம் வந்து கம்மியாக இருந்தால் தான் நம்ம பிரியாணி சாப்பிட்ற ஒரு ஃபீலே இருக்கும். அதனால் ரொம்ப வேக வச்சிடக்கூடாது, நம்ம தம்மில் தான் வேக வைக்கணும். அதனால் மெயினாக நீங்கள் தம் வச்சே பிரியாணியை வேக வைங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மறுபடியும் அந்த ரைஸை வந்து சமப்படுத்திட்டு வாழை இலை போட்டு மூடிடலாம். மூடிட்டு இப்போ வந்து பிரியாணியை இறக்கிடலாம். இறக்கி வச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த பிரியாணியை அப்படியே விட்டுருங்க. ஓப்பன் பண்ணி பார்க்க வேணாம். அந்த ஹீட்லேயே மறுபடியும் இருக்கிற அந்த கொஞ்சம் நெஞ்சம் வேகாமல் இருக்கும் பார்த்திங்களா, அதுவும் அந்த 10 நிமிஷத்துலேயே அந்த சூட்லேயே வெந்துடும். அதனால் 10 நிமிஷத்துக்கு அதை எடுக்கவே வேணாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம பிரியாணியை எடுத்துக்கலாம். அருமையான ஒரு டேஸ்ட்டில் நம்ம ஹோட்டல் போல் ஒரு பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் பிரியாணி செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்க 1.5 கிலோ அரிசி போட்டு 1.5 கிலோ மட்டன் போட்டு பிரியாணி செஞ்சுருக்குது. தாராளமாக 12 பேர் நல்ல வயிறு நிறைய சாப்பிட்லாம், அந்த மாதிரி செஞ்சுருக்கோம். குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 5 போல் கிராம்பு, 5 ஏலக்காய், 5 துண்டு பட்டை, பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கல்பாசி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு பொரிஞ்சதுமே ஒரு 200 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம். பிரியாணிக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமாக வதங்கணும். இதில் ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 5 போல் பச்சை மிளகாய்.
தக்காளி போட்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அடுத்து 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுத்ததாக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர். இது போல் மசாலாலாம் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா நான் வந்து இதில் சிக்கன் சேர்த்துக்கிறேன். 3/4 கிலோ சிக்கன். சிக்கனுக்காக கொஞ்சம் உப்பு, அரிசியெல்லாம் போடுறப்ப சரி பார்த்துட்டு மறுபடியும் உப்பு போட்டுக்கலாம். சிக்கன் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் வேக விட்டுறலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதில் கொஞ்சம் புதினா மல்லித்தலை சேர்த்துருவோம். ரெண்டுமே சேர்த்து நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். அடுத்து அரை லெமன் புழிஞ்சிக்கலாம். இதில் அரிசி சேர்த்துக்கலாம். நான் வந்து 3/4 கிலோ அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்து அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அதையே தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட சேர்த்து அரிசியை கிளறிக்கலாம். இது போல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் தான் நான் அரிசி எடுத்தேன். இதில் 1 கப் அரிசி வந்து 3/4 கிலோ, அதில் தான் இப்போ தண்ணி சேர்க்க போகிறேன். அந்த 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான உப்பு, முதல்ல சிக்கனுக்கு உப்பு போட்டிருக்கோம், பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கணும். அவ்வளோதான், எல்லாம் ரெடி. கொதி வரட்டும், குக்கர் மூடி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கரில் இதே போல் நீங்களும் பிரியாணி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம தம் போடுற பிரியாணி எப்படி இருக்கோ அதே போல் தான் குக்கரில் செய்கிறதும் இருக்கும். தண்ணியோட அளவு மட்டும் நான் முன்ன விட இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிருக்கேன். ஏன்னா அந்த அரிசி வாங்கி ரொம்ப நாள் ஆனதுனால, ரொம்ப பழைய அரிசின்றனால கொஞ்சம் தண்ணி வந்து நான் அதிகம் வந்து சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி குக்கரில் செஞ்சிங்கன்னா அவசரத்துக்கு நம்ம ஒரு பிரியாணி பண்ணணும் அப்படின்னா இது போல் நீங்கள் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சிக்கனில் மசால் தடவி வச்சிடலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். பெருசாக 2 லெக் பீஸும் அப்புறம் கொஞ்சம் பெரிய பீஸாகவும் எடுத்திருக்கேன். இது வந்து 1/2 கிலோ. அதுக்கு மசாலா என்னென்னு பார்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 ஸ்பூன், தயிர் 2 ஸ்பூன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். சிக்கனை ஊற வச்சுட்டோம், அரை மணி நேரம் ஊறட்டும். அதே போல் நான் சீரக சம்பா அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன், அதுவும் சேர்ந்து ரெண்டுமே ஊறட்டும். அதுக்குள்ளேயே நம்ம மசாலாவெலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மசாலா வந்து அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள், 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, இந்த மாதிரி 3 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை. இப்போ இதை பவுட்ரு பண்ணிக்கலாம். பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ இதை மாற்றி வச்சுட்டு பவுட்ரு பண்ணி மாற்றியாச்சு. இதில் புதினா மல்லித்தலை நம்ம கையில் 2 சேர்த்தே இப்படி ஒரு பிடி தான் இருக்கணும், அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம 1/2 கிலோவில் தான் செய்ய போகிறோம் இல்லையா, அதனால் இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு 2 இன்ச் அளவுக்கு இருக்கட்டும் இஞ்சி. ஒரு 20 போல் பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் பூண்டு பல் தான், ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. அடுத்து இது போல் ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம், இதையும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய் 3, காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதையும் அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது பார்த்துக்கோங்க. பிரியாணிக்கு மசாலா ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா பேஸ்டெல்லாம் ரெடியாக இருக்குது. அரிசியும் ஊறிடுச்சு. அதே போல் சிக்கனும் ஊற வச்சு 20 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. சிக்கன்லாம் ஊற வச்சு அரிசி பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறிடுச்சு. 20 நிமிஷம் போதும் நம்ம சீரக சம்பா ஊறுறதுக்கு. நம்ம இதெல்லாம் தாளித்து விட்டு வர்றதுக்குள்ளே இதுவும் ஊறுறதுக்கு எப்படி அரை மணி நேரம் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போயே 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இனி ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக சரியாயிடும். இதெல்லாம் தாளித்து இது வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். குக்கர் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம்.
இதில் தாளிக்கிறதுக்கு நம்ம எதுவுமே சேர்க்க வேணாம், ஏன்னா நம்ம வந்து பவுட்ரு பண்ணிட்டோம் இல்லையா, அதனால் இதில் சேர்க்க வேணாம். வெறும் வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க. அரைக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன், தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம், மொத்தத்தில் 2 வெங்காயம் தான். இப்போ இதை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க போதும். அடுத்து நம்ம பவுட்ரு பண்ணோம் இல்லையா மசாலா, அதையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. நான் கரெக்டாக 1/2 கிலோவுக்கு அளவாக தான் பவுட்ரு பண்ணேன். இதையே வதக்கிடலாம். தக்காளி வந்து மொத்தமாக வதங்கணும்னு இல்லை, நம்ம அடுத்தடுத்து பேஸ்டெல்லாம் போடுவோம் இல்லையா, அப்போ வந்து அது நல்லா வதங்கிடும். இப்போது இந்த பேஸ்ட் அரைச்சோம் பார்த்தீங்களா, புதினா மல்லித்தலையெல்லாம், அதையும் சேர்த்துடலாம். இந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு பச்சை வடை வரும் பார்த்திங்களா, அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். அதே போல் இதில் மிளகாத்தூளெல்லாம் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா நம்ம சிக்கன்லேயும் மிளகாத்தூள் போட்டு கலந்துருக்கோம் இல்லையா, அதனால வேண்டாம். அப்புறம் பச்சை மிளகாயும் அரைச்சிருக்கும், அதனால காரம் சரியாக இருக்கும், நீங்கள் சேர்க்க தேவையில்லை. லெமன் மட்டும் புளிஞ்சிக்கலாம் லாஸ்ட்டில். தயிர் கூட சேர்க்க தேவையில்லை, ஏன்னா நம்ம சிக்கனில் போட்டிருக்கோம் தயிர். இந்த மாதிரி பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா சிக்கன், அதை அப்படியே அந்த மசாலாவோடையே சேர்த்துக்கலாம். இதுலேயே தயிர், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்துருக்கோம். சிக்கன் வதங்குறதுக்கு தேவையான உப்பு. இதை வதக்கிடலாம். இது நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள். நல்லா அந்த சிக்கன் வெந்து கலர் மாறி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ வதங்கட்டும். சூப்பராக நல்லா வதங்கி பார்த்திங்கன்னா அந்த தண்ணி எதுவுமே இல்லாமல் வற்றி எண்ணெய் மட்டும் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி வதக்கிக்கணும். சிக்கனும் பார்த்திங்கன்னா இதுலேயே இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷத்துக்கிட்ட வதக்கியிருக்கோம். அதுலேயே சிக்கன் வந்து 3/4 பதத்துக்கு வெந்திருக்கும். அடுத்து இதில் 1/2 லெமனை புளிஞ்சிக்கலாம். 1/2 லெமன் புளிஞ்சிக்கோங்க. சிலர் வந்து லெமன் புளியிறப்போ வந்து அந்த லெமனோட தோலோடு சேர்த்து புளியறதுனால என்ன ஆகுதுன்னா கசப்பு வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் அந்த லெமனோட தோலோட சேர்த்து புளியாமல் வெறும் சாறு மட்டும் வர மாதிரி கூட நீங்கள் புளிஞ்சு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த கசப்பு வந்து தெரியாது. ஆனாலும் அந்த லெமனோட தோலோட கசப்பு அந்த பிரியாணியில் சேர்றப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்காக ரொம்பையும் போட்டு கசந்து வர அளவுக்கு புளிஞ்சிட்டு இருக்கக்கூடாது. லைட்டாக அந்த சதையில் இருக்க சாறு லைட்டாக வெளியில் வர மாதிரி நீங்கள் புளிஞ்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து நிறைய லெமன் புளிஞ்சிருப்பீங்களா இருக்கும், அதனால தான் கசப்பு அதிகமாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ இதில் அரிசி சேர்த்துருவோம். இது வந்து 1/2 கிலோ அரிசி 20 நிமிஷத்துக்கு மேலேயே ஊறிடுச்சு. நல்லா ஊற வச்சுக்கோங்க. எந்த ரைஸில் நீங்கள் பிரியாணி பண்ணாலும் நல்லா ஊற வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாஃப்டாக. இது வந்து சீரக சம்பா அரிசி. நீங்கள் இதில் பாசுமதியில் செய்கிறதுனா கூட செய்யலாம். ஆனால் வந்து இந்த தொன்னை பிரியாணி வந்து சீரக சம்பாவில் தான் செய்வாங்க, அதுதான் ஃபேமஸும் கூட. இது வந்து நம்ம ஈஸியான மெத்தடில் குக்கரில் செய்கிற முறையை தான் நான் சொல்லியிருக்கேன். இன்னொரு டைம் உங்களுக்கு நான் பாத்திரத்தில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைம் செஞ்சு காட்டுறேன். இப்போ அந்த மசால் கூட ரைஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதை நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க. பாசுமதி அரிசி தான் இந்த மாதிரி போட்டோம்னா உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி சின்ன சீரக சம்பா வந்து குட்டியாக தானே இருக்கும், அதனால உடையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு நல்லா அந்த மசாலோட கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி அந்த மசாலாவோட கலந்து வர மாதிரி கலந்துக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டம்ளரில் பார்த்திங்கன்னா நான் 2 டம்ளர் சீரக சம்பா எடுத்தேன். இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 2 அவ்வளோதான். கரெக்டாக 2 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். அதுவே பாருங்கள் நம்ம அரிசியும் சிக்கனையும் நல்லா முங்குற அளவுக்கு இருக்குது. உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம சிக்கன் வதக்கிறப்பையும் உப்பு சேர்த்தோம். இப்போ கொஞ்சம் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இது நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். இது இப்போ சும்மா மூடி வைக்கிறேன் அந்த கொதிக்கிற வரைக்கும். பாருங்கள் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. இப்போ ஒரு கிளறி விட்டுறலாம். அவ்வளோதான், கிளறியாச்சு. உப்பு இந்த டைமில் உப்பு உங்களுக்கு எப்படி சரியாக இருக்கா இல்லையான்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க.
இப்போ மூடி வச்சிடலாம். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ரெண்டு விசில் வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். குக்கரில் ஸ்டீம் இறங்கிடுச்சு பாருங்கள். பாருங்கள் சூப்பராக ரெடியாக இருக்குது. நம்ம சூப்பரான ஒரு தொன்னை பிரியாணி குக்கரில் ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், அரிசி அடி பிடிக்காமல் குழையாமல் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு பாருங்கள். கறியும் பார்த்திங்கன்னா உடையவே இல்லை பாருங்கள். நம்ம தாளிக்கிறப்பவே சிக்கன் வந்து 3/4 பக்குவத்துக்கு வெந்திருக்கும். இப்போ நம்ம ரைஸ் கூட சேர்த்து வேகிறப்போ கரெக்டாக நல்லா பக்குவமாக வெந்திருக்கும் பாருங்கள். சூப்பரான ஒரு தொன்னை பிரியாணி ஈஸியான முறையில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் சிம்பிளான ஒரு தொன்னை பிரியாணி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 1/2 கிலோ வெங்காயத்தை நான் இது போல் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். நல்ல மெலிசாக வெட்டியிருக்கேன் பாருங்கள். இது மாதிரி வெட்டி எடுத்துகிட்டு கடாய் வச்சுட்டு இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம வெங்காயத்தை வறுத்து எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும். ஒரு 1/2 லிட்டர் கிட்ட ஊற்றிக்கிட்டால் கூட நமக்கு சரியாக இருக்கும். இந்த அளவுக்கு ஊற்றிருக்கேன் நான். நல்ல வெங்காயம் வந்து முங்கி வதங்கணும். அந்த அளவுக்கு இருந்தால் தான் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கும். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயத்தை நல்ல பொன்னிறமாக வறுத்து நம்ம அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமாக வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் ரொம்ப கருக விடாமல் வதக்கிக்கணும். இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்து ஒரு இதில் போட்டு எண்ணெயை வடிகட்டிடலாம். அவ்வளோதான், பார்த்திங்கன்னா நல்லா வடிகட்டியாச்சு. இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக எடுத்துக்கணும், ரொம்ப கருக விட்டுறாமல். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் வடிச்சிட்டு இது போல் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். நல்லா ஆறுச்சுன்னா பார்த்திங்கன்னா மொறுன்னு வந்துடும். நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இதை வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த மாதிரி மொறுன்னு வந்துருச்சு பார்த்திங்களா. இந்த மாதிரி நல்லா ஆறிடுச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா பெரிய பீஸாக பிரியாணி பீஸாக வாங்கி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இப்போ வெங்காயம் பொரிச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை கொஞ்சமாக மட்டும் வச்சுட்டு லாஸ்ட்டில் தூவுறதுக்காக கொஞ்சம் இந்த அளவுக்கு வச்சுட்டு மீதியை நம்ம வந்து இதில் போட்டுடலாம். மீதி இருக்கிற இந்த வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சிடலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, ஒரு 7 போல் பட்டை, 8 கிராம்பு, 8 ஏலக்காய், ஒரு 3-4 பிரிஞ்சி இலை, 5 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1, 2, 3, 4, 5, 6, 7 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா புதினா மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லித்தலை. மீதி இருக்கட்டும், கடைசியில் தூவுறதுக்கு இதையும் தனியாக வச்சிடலாம். தேவையான உப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா 300 கிராம் அளவுக்கு தயிர். அடுத்ததாக பார்த்திங்கன்னா லெமன் புழிஞ்சிக்கலாம். அப்புறமா நம்ம வெங்காயம் வதக்கணும் இல்லையா, அந்த எண்ணெயிலேருந்து இந்த மாதிரி ஒரு கிண்ண அளவுக்கு எண்ணெய் எடுத்து ஊற்றிருக்கேன். இதில் நெய் சேர்க்குறதுனா கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை கலந்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா மசால் தடவி வச்சாச்சு. நல்லா சரி சமமாக அப்படியே பரப்பி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா பிரியாணி ரெடி பண்ணோம்னா நல்லாயிருக்கும். நமக்கு அந்த மசாலாலாம் ஊறி சிக்கனும் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாகும். ஆனால் நமக்கு ஒரு அவசரத்துக்கு தேவை அப்படிங்கிறப்போ ஒரு 2 மணி நேரம் கிட்ட கூட நம்ம ஊற வச்சுக்கலாம். அதிக நேரம் ஊற வச்சிங்கன்னா நமக்கு இன்னும் டேஸ்ட் வந்து அதிகமாக தான் இருக்கும். உப்பு காரம்லாம் சிக்கனில் பிடிச்சி நல்லா தான் இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரமாவது இதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம வந்து அரிசியெல்லாம் வேக வச்சு அதுக்கப்புறமா பண்ணிக்கலாம்.
2 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா மேலே லைட்டாக அந்த நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் வந்து தெளிஞ்சு நிற்கிற மாதிரியே இருக்குது. வேக வச்சு நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரியே நிற்கிது. நம்ம எந்த பாத்திரம் பிரியாணி பண்ணுறோமோ அந்த பாத்திரத்திலே போட்டு நம்ம வந்து சிக்கன் வந்து தடவி ஊற வச்சிட்டோம்னா அதிலே செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து சிக்கன் வந்து ஊறி நல்லா ரெடியாக இருக்குது. அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அரிசி வந்து வேக வச்சு எடுக்கணும். நான் வந்து 1.5 கிலோ அரிசியை ஒரு 20 நிமிஷம் கிட்ட 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். அதுவும் ரெடியாக இருக்குது. இப்போ அரிசியை வந்து நம்ம வேக வைக்கணும். இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம பாஸ்மதி அரிசி வேக வச்சுக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பாத்திரம் அளவுக்கு நான் ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்கட்டும், அப்புறமா நம்ம அரிசி போட்டு வேக வச்சுக்கலாம். தண்ணி கொதித்ததுமே ஒரு 6 ஏலக்காய், அதே போல் 6 துண்டு பட்டை, கிராம்பு ஒரு 6, 1 ஸ்பூன் சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், பச்சை மிளகாய் 3, உப்பு, இதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய், இப்போ இதில் அரிசி சேர்த்துருவோம். நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் கொஞ்சம் புதினா மல்லித்தலை கொஞ்சம் தூவிக்கலாம். தூவிட்டு இப்போ கலந்து விடலாம். பாருங்கள், நல்லா ஒரு 3/4 பக்குவத்துக்கு வெந்துக்கிட்டால் போதும். 3/4 பக்குவத்துக்கு கம்மியாகவே கூட வெந்தால் போதும். ஏன்னா நம்ம தம் வைக்கிறப்போ சிக்கன் வேகிறதுக்குள்ளே இதுவும் சேர்த்து வெந்துடும். அதனால் ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க வேணாம். இதுவே பார்த்திங்கன்னா நமக்கு போதும் தான். இப்படி எடுத்து பார்த்திங்கன்னா இப்படி அரிசி வந்து இந்த மாதிரி உடையிற மாதிரி வெந்திருந்தாலே நமக்கு போதுமானது. இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். இப்போ பக்கத்து அடுப்பில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து நம்ம சிக்கன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், ஊற வச்சுருக்கோம், அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டேன். எதுக்கு அடுப்பு வந்து ஆன் பண்ண தேவையே கிடையாது. நான் வந்து கொஞ்சம் சூடாகட்டும், இந்த பாத்திரம் வந்து கொஞ்சம் சூடாகட்டும் அப்படின்றதுக்காக வச்சுருக்கேன். இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரிசி இருக்குது பார்த்திங்களா, அதை தண்ணியை வடிச்சிட்டு இதில் இந்த அரிசி இருக்குது பார்த்திங்களா, இதை தண்ணியை வடிச்சிட்டு இது மேலே அப்படியே தூவி விட போகிறோம். அதுதான் இப்போ எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்து தண்ணியை வடிச்சிட்டு அப்படியே நல்ல தண்ணியை வடிச்சிடணும். வடிச்சிட்டு இப்படி தூவணும். நல்லா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அரிசி வந்து நம்ம தூவின மாதிரி போடணும். பார்த்து பொறுமையாக வேலை செய்யணும். போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது போல் நல்லா சமமாக இந்த மாதிரி கிளறி விட்டு, நான் வந்து இதில் கலர் பவுடர்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, அப்படியே வெள்ளையாகவே தான் இருக்க போகுது. இது மேலே நம்ம புதினா தூவிக்கலாம். இந்த மாதிரி புதினாவை தூவிட்டு, புதினாவும் மல்லித்தலை ரெண்டையுமே சேர்த்து தூவிட்டு, நம்ம வெங்காயம் வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதையும் அப்படியே மேலே தூவி விட்டுறணும். இந்த மாதிரி வெங்காயம் போட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே நெய் ஊற்றணும். ஆனால் நம்ம நெய்க்கு பதில் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். சும்மா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு. நம்ம வந்து சிக்கன் ஊற வைக்கப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருப்போம். இப்போ இதுக்கு மேலே நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்துக்கல இல்லைங்களா, இந்த எண்ணெயில் மட்டும்தான் வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து இந்த சாதம் வேக வச்சோல, பாஸ்மதி அரிசி வேக வச்சோலையா, அதை எடுத்து நல்லா இந்த சுற்றி இப்படி ஊற்றி விட்டுறணும். ஒரு 2 டம்ளர் போதும். ஏன்னா சிக்கன் வேகணும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ வந்து நான் ஒரு தோசைக்கல் வச்சு அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஏன்னா கல் காயணும் அப்படின்றக்காக. இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா சூடாயிருச்சு, பாத்திரம் சூடாயிருச்சு. அதனால இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கல் கொஞ்சம் சூடாகட்டும். அதுங்களையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து இது போல் கொஞ்சம் கோதுமை மாவு வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம இந்த மாதிரி சுற்றி ஒரு லேயர் கொடுத்தோம்னா மூடி வைக்கிறப்போ அது வந்து அந்த உள்ளே இருக்க ஆவி வந்து வெளியில் வராது. அதுக்காக இப்போ தோசைக்கல் காஞ்சதுமே தோசைக்கல் மேலே தூக்கி வச்சுட்டேன். இப்போ இந்த மாவை மறுபடியும் இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஆவி போகாத அளவுக்கு நம்ம கோதுமை மாவு வச்சு இது பண்ணியிருக்கேன். சுற்றி லேயர் மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நல்லா இப்படியே அழுத்தி விட்டுறணும். அழுத்தி விட்டு அந்த மாவோட போய் நம்ம இந்த மூடி வைக்கிறோம்ல, அந்த மூடி வந்து நல்லா அழுத்தம் கொடுத்துச்சுன்னா உள்ளே இருக்கிற ஆவி வெளியில் வராது. ஆனாலும் லைட்டாக ஒரு இடத்துல சும்மா ஒரு இந்த கத்தி போகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சம் இடம் விட்டுருக்கேன். அவ்வளோதான்.
இப்போ அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுட்டேன். நல்லா தோசைக்கல்லும் நல்லா சூடாயிருச்சு. இந்த நம்ம பிரியாணி பாத்திரமும் ஓரளவுக்கு இந்த தொடுற அளவுக்கு சூடாயிருக்கு. அரிசி போட்டிருக்கோலையே அதுலேயே பாதி சூடாயிருச்சு. இப்போ அடுப்பை வந்து நல்லா ஃபுல் சிம்மில் வச்சுட்டேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு இந்த சிம்லையே இருக்கட்டும். அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். பிரியாணி ஆஃப் பண்ணி மறுபடியும் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுட்டோம். கரெக்டாக அரை மணி நேரம் நம்ம தம்மில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் சூப்பராக வெந்து அப்படி பிரிஞ்சு வருது பாருங்கள். சூப்பரான ஒரு சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் பிரியாணி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நல்ல அடிகனமாக இருக்க பாத்திரமும் நல்ல அகலமான பாத்திரமும் எடுத்து நீங்கள் பிரியாணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காது, குலையாமல் இந்த மாதிரி வரும். அதனால் நல்ல ஒரு தீயும் பார்த்தீங்கன்னா பெரிய பாத்திரம் வைக்கிறீங்க அப்படின்னா நல்ல எரியும், நிறைய தீ எரிகிற மாதிரி ஒரு அடுப்பு வச்சுக்கோங்க. நம்ம எப்போயுமே நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற அடுப்பில் இந்த மாதிரி 1 கிலோ 1.5 கிலோலாம் செய்யவே கஷ்டம். ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு வந்து தீ வந்து பத்தாது. நான் வந்து இந்த நம்ம வீட்டில் இந்த பெரிய பர்னர் அப்படிங்கிறதுனால தான் இதில் வச்சேன். நீங்கள் வந்து இதில் எல்லாம் வைக்க வேண்டாம். நார்மல் அடுப்பில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அனல் பத்தாது. அதனால் கொஞ்சம் பெரிய ஸ்டவ்வாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி தம் பிரியாணியை செய்யுங்க. மறக்காமல் அதே போல் பெரிய அகலமான பாத்திரமும் அடிகனமாக இருக்கிற பாத்திரமும் வச்சுட்டு நீங்கள் பிரியாணி பண்ணுங்கள். சூப்பரான ஒரு தம் பிரியாணி செஞ்சுட்டோம். அடுப்பில் குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் 2 ஏலக்காய், 3 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, 2 பெரிய வெங்காயம். இதை நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். இது போல் வெங்காயத்தை வதக்கினதுக்கப்புறமா 2 தக்காளி, அதையும் நல்லா வதக்கிடுவோம். அடுத்ததாக பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் கசகசா, 3 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய். இப்போ இதை பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். தக்காளி இது போல் வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அடுத்ததாக நம்ம இப்போ பவுட்ரு பண்ணோம் இல்லையா அந்த பிரியாணி மசாலா சேர்த்துட்டு இது கூட நம்ம கையில் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லித்தலை இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ நான் வந்து நாட்டுக்கோழி 300 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கொஞ்சம் பெரிய பீஸாகவே எடுத்திருக்கேன். அதையே சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி விட்டுறலாம். 10 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த படியில் 1 படி அளவுக்கு தான் அரிசி சேர்த்துருக்கேன். அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 1.5 படி தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா இது நாட்டுக்கோழிலேயே நம்ம தனியாக கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அரிசியெல்லாம் சேர்க்கணும். அதனால் 1.5 படி தண்ணி ஊற்றி குக்கர் போட்டு மூடிடலாம். விசில் போட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணி ஸ்டீமெல்லாம் இறங்கிருச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் சிக்கன். இந்த மாதிரி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி சேர்க்கணும். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து இந்த படியில் 1 படி அரிசி 20 நிமிஷம் கிட்ட ஊற வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கணும். கலந்து விட்டுட்டு உப்பு எப்படி இருக்குன்னு சரி பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1/2 லெமன் எடுத்திருக்கேன். அதையும் புளிஞ்சிடலாம். புளிஞ்சிட்டு இப்போ இதெல்லாம் கலந்து பார்த்துட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து குக்கரை மூடி வச்சிடலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடணும். தண்ணி வந்து நல்லா கொதித்து வத்துறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. இந்த டைமில் நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து தம் வச்சிடலாம். ஒரு தோசைக்கல் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம குக்கரை தூக்கி வச்சிடலாம். அந்த தோசைக்கல் சூடாகிற வரைக்கும் அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சு ஒரு 25 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம். 25 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அருமையான நாட்டுக்கோழி பிரியாணி. பார்த்திங்கன்னா நம்ம தம் வச்சு ஒரு தண்ணி கூட இல்லை. பார்த்திங்களா நல்லா அரிசியும் வெந்திருக்கு, நல்லா ரைஸும் உதிரி உதிரியாக வந்திருக்கு. பார்த்திங்களா இந்த மாதிரி தான் நம்ம வந்து நாட்டுக்கோழி பிரியாணியை தம் வச்சு குக்கரில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உங்கள் ரைஸும் நல்லா உடையாமல் குலையாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இதே போல் நீங்களும் நாட்டுக்கோழியில் பிரியாணி செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டன் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து 1/2 கிலோ மட்டன், எலும்போடு இருக்க மட்டன் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள். அதிக மஞ்சள் தூள் வேண்டாம், பிரியாணி மஞ்சள் கலர் ஆயிரும். அதனால் கொஞ்சமாக அந்த மட்டன் வேகிறதுக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டால் போதும். நல்லா மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். பிரியாணிக்கு மசாலா அரைச்சிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, கசகசா 1/4 ஸ்பூன், 3 ஏலக்காய், சின்ன துண்டா 3 துண்டு பட்டை, கிராம்பு 3, முந்திரி பருப்பு 5, வரமிளகாய் 3. இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணியாச்சு. மட்டன் பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்தாச்சு. ரொம்ப மட்டனை வேக வச்சிடக்கூடாது, ஒரு 3/4 பக்குவத்துக்கு நம்ம வேக வச்சுக்கிட்டால் போதும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ பிரியாணி தாளித்து விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 3 ஏலக்காய், 3 பட்டை, 3 கிராம்பு, பிரிஞ்சி இலை 2, அடுத்து 3 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் 3, வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. பார்த்திங்களா இந்த மாதிரி தான் நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா பிரியாணி மசாலா, அதையும் சேர்த்துடலாம். நான் கரெக்டாக இந்த ரைஸுக்கு தேவையான அளவுக்கு தான் மசாலா அரைச்சிருக்கேன். அதனால் எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுறலாம். அடுத்து 2 தக்காளி, தக்காளி போட்டு தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் புதினா மல்லித்தலை 2 சேர்த்து நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு, அடுத்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம். மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்தோம் அந்த மட்டன் இதில் சேர்த்துலாம். தண்ணி இல்லாமல் வெறும் மட்டன் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ மசால் கூட சேர்த்து மட்டனை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா மற்றதை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டன் வந்து இந்த மசாலா கூட சேர்த்து வதக்கியாச்சு. அடுத்ததாக அரிசி சேர்த்துக்கலாம். நான் வந்து சீரக சம்பா அரிசியை ஒரு 20 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா கூட இந்த அரிசியை சேர்த்து கலந்துடலாம். அரிசி போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி அரிசியும் மசாலாவையும் ஒன்றா கலந்தாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த படியில் தண்ணி சேர்க்குறேன். இப்போ மட்டன் வேக வச்சோம் இல்லையா, அந்த மட்டன் தண்ணியை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1, அடுத்து 1/4, இதில் ஒரு 1/4 கப் சேர்த்துருக்கேன். எதுக்காக அப்படி இதில் 1/4 சேர்த்தேன்னா, நான் 1/4 படி சீரக சம்பா அரிசி ஊற வச்சுருந்தேன். அதுக்கு கரெக்டாக 1/4 படி தண்ணி சேர்த்துருக்கேன். அதுவும் மட்டன் வேக வச்ச தண்ணி தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம மட்டன் வேக வைக்கிறப்போ உப்பு சேர்த்துருக்கோம், இருந்தாலும் பத்தலைனா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சரியாக இருந்தால் சேர்க்க வேணாம். லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் ஒரு 1/4 லெமனை புழிஞ்சிக்கலாம். லைட்டாக தான் கொதிச்சிருக்கு, நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா மூடி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பித்து தண்ணி வற்ற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். உப்பு இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டுக்கணும். உப்பு பத்தலைன்னா அந்த டைமில் உப்பு போட்டு கலந்து விட்டுட்டு மூடி போட்டுக்கலாம். விசில் போட்டாச்சு. நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஒரு விசில் வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு விசில் வந்துடுச்சு ஹை ஃப்ளேம் வச்சு. இப்போ நல்லா சிம்மில் வச்சிடலாம் அடுப்பை.
சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த சிம்மில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு வந்து சிம்மில் வச்சு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சிம்மில் வச்சதுனால 5 நிமிஷத்தில் விசில் வராது. அதனால பரவாயில்ல, விசில் வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம், ஆஃப் பண்ணிடணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். நம்ம நல்லா ஸ்டீம் இறங்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி குக்கரில் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்போயுமே பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் தான் நம்ம பிரியாணி பண்ணுவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் பண்ணியிருக்கோம். இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்த ரெசிபி. அக்கா குக்கரில் எப்படி பிரியாணி பண்ணுறது 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுதான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு. அதே சமயம் பார்த்திங்கன்னா அரிசி பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. பார்த்திங்களா, இந்த மாதிரி ஒரு விசில் விட்டு அடுத்து நீங்கள் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா சூப்பராக பிரியாணி வந்து ரெடி ஆயிரும். அருமையான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் மட்டன் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 6 இந்த சைஸில் ஒரு 6 துண்டு பட்டை, 6 ஏலக்காய், 6 கிராம்பு, 2 பிரிஞ்சல் எடுத்துருக்கேன், சேர்த்துடலாம். பட்டை கிராம்பு பொரிஞ்சதுமே ஒரு 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை மிளகாய் ஒரு 5. நம்ம காரம் எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு மிளகாய் சேர்த்துக்கிட்டால் போதும். வெங்காயம் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, அடுத்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 4. கூடவே ஒரு 3 தக்காளி, 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லித்தலை, 3/4 கிலோ சிக்கன் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ கலந்து விட்டு ஒரு நல்லா வதக்கி விட்டுருவோம். ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வதக்கிடலாம். பாருங்கள் நல்லா வதங்கி ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட சூப்பராக வதங்கிருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்கலாம். நான் வந்து ஒரு அரை லெமன் புழிஞ்சிக்கிறேன். இந்த படியில் 2 படி குறுநரிசி ஊற வச்சுருந்தேன். அதில் இப்போ இதில் 3 கப் அளவுக்கு தண்ணி இழந்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். பாருங்கள், குருணை அரிசி நான் வந்து நல்லா அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். நம்ம பிரியாணி அரிசி மாதிரியே இருக்குது பாருங்கள். சிக்கன் வதக்கிறப்போ உப்பு சேர்த்தோம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். உப்பு வந்து சரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம அரிசி தண்ணியெல்லாம் சேர்த்துருக்கறதுனால உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சரியாக இருந்துச்சு அப்படின்னா சேர்க்காதீங்க. இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கொதித்து வரட்டும். நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அரிசியும் பார்த்திங்கன்னா இன்னும் தான் வேகவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. இப்போ இந்த டைமில் குக்கர் மூடி போட்டுடலாம். விசில் போட்டு ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் சூப்பராக ரெடியாக இருக்குது. பாருங்கள், நம்ம குருணை அரிசியில் பிரியாணி எப்படின்னா நம்ம ரோட்டு கடைகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மதிய நேரங்களில் பிரியாணி சாப்பிடுவோம். அந்த பிரியாணியெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி அரிசி போட்டு தான் செஞ்சுருப்பாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வீட்லேயும் அது போல் செய்யலாம் இல்லையா? அதனால தான் சரி. இது வந்து அரிசி விலை வந்து ரொம்ப கம்மி தான். கிலோ வந்து 36 ரூபா தான். அதனால சரி இதில் செஞ்சால் நமக்கு இது விலையும் கம்மியாக இருக்கிறனால ஈஸியாக இருக்கும் நமக்கு செய்கிறதுக்கும். செலவு அதிகம் ஆகாது. டேஸ்ட்டில் வந்து எந்த மாற்றமும் இருக்காதுங்க. பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு. உதிரி உதிரியாகவும் இருக்குது. அதே சமயம் சூப்பரான ஒரு பிரியாணி ரெடி. நீங்களும் இது போல் குருணை அரிசி நீங்களும் கடைக்கு போனீங்கன்னா வாங்கிட்டு வந்து இது போல் செஞ்சு பாருங்கள். பிரியாணி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சி பூ. பட்டை கிராம்பு பொரிஞ்சதுமே 2 பெரிய வெங்காயம், வெங்காயம் நல்லா பொன்னிறமானதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துருவோம். புதினாவும் மல்லித்தலை, இதில் 1/2 கிலோ சிக்கன், தேவையான உப்பு. அடுத்ததாக இதில் தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள்,
நல்லா கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா சிக்கன் வேக விட்டு அந்த சிக்கனில் ஒரு தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் அதுக்கப்புறமா தான் மற்ற எல்லாத்தையும் சேர்க்கணும். அதனால சரி வதங்கி விட்டுறலாம். பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கப்பில் தான் 1 கப் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். இதில் 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே லெமன், ஒரு 1/2 லெமன் புழிஞ்சிருவோம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா நான் பாஸ்மதி அரிசி 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடைசியாக மல்லித்தலையும் புதினாவும் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் சேர்த்து விட்டுட்டு உப்பு போட்டுடலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம சிக்கன் வதக்கிறப்போ உப்பு போட்டோம், ஆனாலும் அது பத்தாது இல்லையா, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஒரு கொதிக்க விட்டுருவோம். பாருங்கள் அவ்வளோதான். இந்த அளவுக்கு தண்ணி கரெக்டாக அந்த அரிசியும் தண்ணியும் ஒரு லெவலுக்கு வந்ததுமே நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம். விசில் போட்டுடலாம். இப்போ இதை தம் வச்சிடலாம். இதை அப்படியே இந்த தோசைக்கல் மேலே எடுத்து வச்சிடலாம். தோசைக்கல் மேலே எடுத்து வச்சு நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேம் வச்சு எதுக்காக வச்சுருக்கேன்னா, அந்த தோசைக்கல் சூடாகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சிம்மில் நல்ல ஃபுல் சிம்மில் இப்போ வச்சாச்சு. 20 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். இதுதான் குக்கரில் தம் போடுறது. இதில் விசில் வரும் வராமல் கூட இருக்கும், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் 20 நிமிஷத்துக்குள்ளே விசில் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடணும். அவ்வளோதான். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். 20 நிமிஷம் பிரியாணி ரெடி. ஃபஸ்ட்டு மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா 1/2 கிலோ மட்டன் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப நமக்கு எந்த சைஸில் மட்டன் தேவையோ அதை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. வறுவலுக்கோ இல்லை குழம்புக்கோ இல்லை பிரியாணிக்கோ எது செஞ்சுக்கிட்டாலும் சரி மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். எலும்போடு இருக்கிற மட்டன் தான் இது. கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான உப்பு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி. இதில் 1.5 டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் சீரக சம்பா அரிசி ஊற வச்சுருக்கேன். ரைஸுக்கு இந்த தண்ணியை எடுத்து தான் செய்ய போகிறோம். அதுக்காக இதில் 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுடலாம். தண்ணி பார்த்திங்கன்னா மட்டனுக்கு மேலே அதிகமாகவே இருக்குது பார்த்திங்களா, அந்தளவுக்கு தான் தண்ணி ஊற்றி எடுத்துக்கணும். இப்போ மூடி போட்டுடலாம். 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். மட்டன் வேக வச்சு ஸ்டீமெல்லாம் இறங்கிருச்சு. மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த தண்ணியை மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம டம்ளரில் தண்ணி அளந்து ஊற்றணும் இல்லையா, அதே டம்ளரில் நம்ம அளந்து ஊற்றிக்கலாம். இப்போ மட்டன் வேக வச்ச தனியாக நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம லாஸ்ட்டில் நம்ம பிரியாணிலாம் செய்கிறப்போ நம்ம கடைசியில் ஊற்றுறதுக்கு சரியாக இருக்கும். 1.5 டம்ளர் தண்ணி எடுத்தாச்சு. மட்டன் வேக வச்ச தனியாக 1.5 கிளாஸ் மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ மீதி இருக்கிற இந்த தண்ணியோட இந்த மட்டனை எடுத்து வச்சிடலாம். இது தனியாக ஒரு ரெசிபி நம்ம செய்யலாம். இதுக்கு அடுத்த வீடியோவாக இது என்ன ரெசிபி பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் போடுறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிச்சிக்கலாம். குக்கரில் தான் பிரியாணி பண்ண போகிறோம். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 3 துண்டு பட்டை, 2 அன்னாச்சிப்பூ, 2 பிரிஞ்சி இலை. பொரிஞ்சதுமே பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 4, உங்கள் காரத்தை பொறுத்து மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். நம்ம பிரியாணிக்கெலாம் பார்த்திங்கன்னா எப்படி வதக்குவோமோ அதே மெத்தடில் இதை வதக்கிக்கணும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே தக்காளி, ஒரு பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி. தக்காளி போட்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் வதக்கி விட்டுலாம். அடுத்து மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/4 ஸ்பூன்.
இந்த கரம் மசாலா தூள் வந்து நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதே போல் பிரியாணி மசாலாவும் நம்ம எப்படி பண்ணலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி அரைக்கலாம், எல்லா லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து தயிர் சேர்த்துக்கலாம். 1 2 3 ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர். அடுத்து ஒரு 1/4 லெமனையும் புழிஞ்சுக்கலாம். நம்ம பிரியாணிக்கு என்னென்ன மெத்தட்லாம் பண்ணுவோமோ அதே தான் இதுலேயும். எல்லாமே போட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம கையில் ஒரு இந்த மாதிரி எடுத்தால் ஒரு கையளவுக்கு இருக்கிற மாதிரி புதினா மல்லித்தலை அதையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், மசால் பூரா போட்டாச்சு. இதுக்கு மேலே மசாலா எல்லாம் எதுவும் இல்லை, அவ்வளோதான். இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். நம்ம மட்டன் வேக வச்சு எடுத்தோம் இல்லையா, அந்த தண்ணி 1.5 கிளாஸ் இதில் சேர்த்துடலாம். உப்பு வந்து நமக்கு தேவைப்படாது. எதுக்காகனா நம்ம வந்து மட்டன் வேக வைக்கிறப்போ உப்பு போட்டிருந்தோம், அதனால உப்பு போட தேவையில்லை. ஒருவேளை பத்தலைனா மட்டும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் மட்டன் தண்ணியை, உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து அரிசி சேர்த்துடலாம். நம்ம தண்ணி ஊற்றணும் இல்லையா, அதே டம்ளரில் 1 டம்ளர் அரிசி. இது வந்து சீரக சம்பா. நீங்கள் இதில் பாசுமதி சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். இதை கலந்து விட்டுறலாம். ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் நீங்கள் உப்பு கூட சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு போடுறதுனா உப்பு போட்டுட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். மூடி விசில் போட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் தண்ணி ஊற்றி நம்ம பண்ண பார்த்திங்கன்னா எம்டி பிரியாணி எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. அரிசியும் பார்த்திங்கன்னா ஒன்று கூட குலையாமல் உடையாமல் வந்திருக்கு. இதே மெத்தடில் நீங்கள் பாசுமதியில் கூட பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் நம்ம வீட்டில் செய்கிற நம்ம டெய்லி சாப்பாடு பண்ணுவோம் இல்லையா, அந்த அரிசியில் கூட பண்ணலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் மெத்தட் வந்து இதே போல் செய்யுங்க. மட்டன் வேக வச்சுட்டு அந்த தண்ணி எடுத்து நீங்கள் பிரியாணி பண்ணால் நிஜமாகவே நீங்கள் மட்டன் பிரியாணி சாப்பிட்ற அதே ஃபீல் இதில் இருக்கும். அந்த மட்டனை வந்து நீங்கள் வறுவல் இல்லைனா குழம்போ கிரேவியோ இது எது வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு எம்டி பிரியாணியும் ஒரு கிரேவியும் ஆச்சு. நீங்கள் நார்மலாக எப்போயுமே வீட்டில் குஸ்கா பண்ணுவீங்க, அந்த குஸ்காவில் இது போல் மட்டன் தண்ணியை நீங்கள் ஊற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இது பிரியாணி சாப்பிட்ட மாதிரியே ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஹாய், வெல்கம் டு செரீன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பிரியாணி பண்ண போகிறோம். பாசுமதி அரிசியில் எப்படி குலையாமல் மட்டன் பிரியாணி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 1/2 கிலோ அரிசி, அதில் தான் பிரியாணி பண்ண போகிறேன். 1/2 கிலோ அரிசி, முதல்ல அரிசி எடுக்கிறது வந்து 1/2 கிலோ அரிசி எடுத்தீங்களோ இல்லை 1 கிலோ அரிசி எடுத்தீங்கனாலும் சரி, அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இல்லைனா ஒரு படியில் கூட நீங்கள் போட்டு அதில் எந்த அளவு இருக்குன்னு பார்த்துட்டு அதில் தண்ணி ஊற்றுறதுக்கு பார்த்துக்கணும். இப்போ நான் இந்த கிண்ணத்தில் வந்து இந்த அளவுக்கு இருந்தது 1/2 கிலோ அரிசி, அதை தான் ஊற வச்சுருக்கேன். இப்போ 20 நிமிஷம் கிட்ட அரிசி ஊறிட்டுருக்கு. 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ மட்டன் வேக வச்சுருக்கேன். மஞ்சத்தூளெல்லாம் போடாமல் உப்பு கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு. எடுத்து பார்த்துட்டு நம்ம தாளிக்கிறது தான். பாருங்கள், உப்பு மட்டும் போட்டு தான் வேக வச்சுருக்கேன். அதே போல் மட்டன் வேக வைக்கிறது வந்து நல்லா குலைவாக வேக வச்சிடாதீங்க. நீங்கள் ஒரு மட்டன் வேக வைக்கிறதுக்கு ஒரு 5 விசில் விட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணிக்கு வேக வைக்கிறப்போ வந்து ஒரு 2 விசில் இல்லைனா 3 விசில் மட்டும் வேக வச்சு 3/4 பக்குவத்துக்கு மட்டனை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பிரியாணி தாளித்து வேக வைக்கிறப்போ அரிசியெல்லாம் போட்டு வேகிறப்போ அந்த பிரியாணிக்கு வந்து அந்த மட்டன் வந்து கரெக்டான அளவில் இருக்கும். இல்லைன்னா ரொம்ப குலைவாக வேக வச்சிட்டிங்கன்னா என்ன ஆகுனா, நம்ம பிரியாணி ரெடியாக இருக்குள்ள அந்த கறியெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்து அதாவது நூல் நூலாக இருக்கிற மாதிரி ஆயிரும். கீமா பிரியாணி மாதிரி ஆயிரும்னே வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஆயிரும். அதனால ஒரு 3/4 பக்குவத்துக்கு, அரை பக்குவத்துக்கு கூட நீங்கள் வேக வைக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து மட்டன் நல்லா வேகணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா, அதனால ஒரு 3/4 பக்குவத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் அப்படி தான் வேக வச்சிருக்கேன். அப்புறம் வந்து மஞ்சத்தூள் ஏன் போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி வந்து மஞ்சள் கலரில் ஆயிரும். அதனால பிரியாணியோட கலர் வந்து மஞ்சளாக இருந்தாலே நமக்கு பார்க்குறதுக்கே பிடிக்காது இல்லையா, அதனால மஞ்சள் தூள் போடாமல் தான் வேக வச்சு எடுத்திருக்கேன். பிரியாணி தாளிக்கிறதுக்கு முன்னாடி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தாளிச்சு விட்றலாம். இந்த பிரியாணி வந்து கொஞ்சம் வேறு ஸ்டைலில் பண்ண போகிறேன். நம்ம முன்னாடி எப்போவுமே பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்களா அந்த மாதிரி பிரியாணி கிடையாது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன் நீங்கள் அந்த பிரியாணி ஒரு மாதிரி சொன்னீங்க, இந்த பிரியாணி ஒரு மாதிரி சொன்னீங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஒவ்வொரு பிரியாணியும் ஒவ்வொரு ருசியில் இருக்கணும் இல்லையா? அதனால தான். எல்லா பிரியாணியும் ஒரே மாதிரி செஞ்சுட்டு இருந்தால் நமக்கே போர் அடிச்சிடும். அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருந்தால் நல்லா இருக்கும் இல்லையா? அதனால தான் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். வறுக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். அதுக்கு என்னென்ன மசாலா அப்படிங்கிறத பார்க்கலாம். மிளகு சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்பூனில் தான் அளவு எடுத்திருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் மிளகு, அதே போல் ஜீரகமும் அதே ஸ்பூனில் 1/2 ஸ்பூன், ஏலக்காய் 6, கிராம்பு 6, சின்ன துண்டு பட்டையா அதுவும் ஒரு 6 எடுத்திருக்கேன், 6லேருந்து 7. அப்புறமும் பிரிஞ்சி இலை. பிரிஞ்சி இலை வந்து பெருசாக இல்லாதனால குட்டியாக இருக்கிறதுனால ஒரு 4 பிரிஞ்சு போட்டிருக்கேன். இப்போ இதை வறுத்துக்கலாம். லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வறுத்தாச்சு. இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பிரியாணிக்கு பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ தாளித்து விட்றலாம். குக்கரில் தான் பிரியாணி பண்ண போகிறோம். ஒரு குக்கர் வச்சுக்கிறேன். இது வந்து 7.5 லிட்டர் குக்கர் வந்து 1/2 கிலோ பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும். அதுதான் வச்சுருக்கேன். இதை விட பெரிய குக்கர் 10 லிட்டர் குக்கரில் கூட நீங்கள் செய்யலாம். ஆனால் இதை விட சின்னதில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கிளறதுக்கு ரைஸ் வெந்து வர்றதுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவே இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எப்பயும் போல் தான் நான் சொல்கிறது. எண்ணெய் இல்லைன்னா நெய், 2ல் உங்களுக்கு எது விருப்பமோ அதை அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எதுவும் போட்டு தாளிக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் மசால் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் பவுட்ரு பண்ணியிருக்கோம். அதனால் அந்த மனமே நமக்கு சரியாக இருக்கும். அதனால் பட்டை, கிராம்பு போட்டு தாளிக்க வேணாம். வெங்காயம் மட்டும்தான் எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம், அப்புறமா வந்து 6 பச்சை மிளகாய், 6லேருந்து 7 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் சின்ன தக்காளி, இந்த மாதிரி சின்ன சைஸ் தக்காளியாக 2, பெருசாக இருந்தால் 1 மட்டும் எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்திருக்கேன். இப்போ தாளித்து விட்டுறலாம். வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் சேர்த்துலாம். அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை பாருங்கள், இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வதங்கணும். இப்போ இதில் நம்ம பவுட்ரு பண்ண பார்த்திங்களா மசாலா, அவையே சேர்த்துடலாம். கரெக்டாக தான் நான் அரைச்சிருக்கேன். அதனால் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க. அடுத்து புதினா மல்லித்தலை சேர்த்துருவோம். நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லித்தலை. அடுத்து தக்காளி, சின்ன தக்காளியாக 2 தக்காளி. தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கிடலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1, 2, 2.5, ஒரு 2.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வந்து நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்து கலந்துடலாம். மட்டனில் நம்ம முன்னாடி உப்பு போட்டோம் இல்லையா? அதனால் இப்போ உப்பு போட தேவையில்லை. தயிர் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துருவோம். தயிர் ஊற்றி நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இது போல் வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது வதங்கட்டும். அப்புறமா இதில் உங்களுக்கு காரத்துக்கு மிளகாத்தூள் போடணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் இல்லைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இல்லை பச்சை மிளகாயில் இருக்க காரம் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போட தேவையில்லை. எனக்கு வந்து பச்சை மிளகாயில் இருக்க காரமே போதும் அப்படின்றதுனால நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கல. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. மட்டன் வேக வச்ச தண்ணி இந்த கிண்ணத்தில் 1/2 கிண்ணம் தண்ணி இருக்குது. அதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம்.
பார்த்திங்களா கரெக்டாக ஒரு கிண்ணம். இப்போ ஊற்றிடலாம். அடுத்து அரிசி சேர்த்துடலாம். பாசுமதி அரிசி அரை மணி நேரம் கிட்ட ஊறிடுச்சு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மட்டன் வேக வைக்கிறப்போ உப்பு போட்டிருக்கோம். அதே போல் அந்த மட்டன் தண்ணிலையும் உப்பு இருக்கும். உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நாங்கள் ஒரு 1/4 உப்பு அளவுக்கு தான் சேர்க்குறேன். இப்போ கலந்து விட்டுருவோம். உப்பு போட்டதுக்கப்புறமா ஒரு அரை லெமனை புழிஞ்சு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், கலந்தாச்சு. இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் இந்த அளவுக்கு அரிசி போட்டோம் இல்லையா, அதில் கரெக்டாக அந்த அளவுக்கு தான் நான் தண்ணி சேர்த்து, மட்டன் தண்ணியும் நம்ம நார்மலாக தண்ணியும் சேர்த்து கரெக்டாக ஒன்று தான் ஊற்றினேன். எதுக்காகனா எப்போயுமே நம்ம பிரியாணிக்கு வந்து 1க்கு 1 தான் தண்ணி ஊற்றுவோம். அதனால தான் தண்ணி அந்தளவுக்கு ஊற்றிருக்கேன். ஏற்கனவே நமக்கு மட்டன் வந்து முன்னாடியே நல்லா வெந்துருச்சு பார்த்திங்களா, அதனால எக்ஸ்ட்ராலாம் மட்டன் வேகணும் அப்படின்றதுல இந்த அரிசியோட சேர்த்து மட்டன் வெந்துக்கிட்டால் போதும். அதனால தான் நான் தண்ணி கம்மியாக ஊற்றிருக்கேன். அப்போ தான் அரிசி வந்து உடையாமல் வரும். இப்போ வந்து ஒரு கொதி வரட்டும், மூடி வச்சு நம்ம ஒரு விசில் விட்டுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். லைட்டாக ஒரு கிளறி விட்டுக்கோங்க. உப்பு இந்த டைமில் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டுக்கோங்க. இப்போ உப்பெல்லாம் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது, அதனால இப்போ மூடி போட்டுடலாம். இப்போ குக்கர் விசில் போட்டுக்கலாம். குக்கர் மூடி வச்சு விசில் போட்டாச்சு. ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணி ஸ்டீமும் இறங்கிருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கரண்டியில் வந்து இது கரண்டியில் கீழே இருக்கும் பார்த்திங்கன்னா, அதை வச்சு கிளறி விடுங்க. பாருங்கள், அடியே பிடிக்கல. ரைஸும் பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். ரைஸ் பாருங்கள், ஒன்றும் அப்படியே முழுசாக இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பராக பார்த்துக்கோங்க. ஒரு அரிசி கூட உடையலை, அதே போல் அடியும் பிடிக்கலை. சூப்பராக பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மட்டன் பிரியாணி எவ்வளோ அருமையாக, அதுவும் ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சு முடிச்சிட்டோம். எப்பயும் ஒரே மாதிரி பிரியாணி பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்லேயும் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சொல்லுவாங்க, இது ஒரு விதமாக டேஸ்ட் இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.